வெல்கம் டு ஹில்மாஸ் மியூசிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் முட்டை மசாலா ரோஸ்ட் எப்படின்னு செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு முட்டை 3 எடுத்து உப்பு போட்டு நல்லா தண்ணியில் அவிச்சு எடுத்துக்கோ. அதுக்கு நீங்களுக ஃபஸ்ட்டுக்கு கருவேப்பட்டை ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அதோட கராம்பு 1, சோம்பு 1/2 டீஸ்பூனும், சீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி கொட்டைச்சி அது 1/2 டீஸ்பூன், மிளகு கொட்டையும் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு கொட்டை இல்லாட்டி மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துனுச்சுனாலும் ஓகே. அதை நல்லாக மிதமான நெருப்பில் வறுத்தெடுத்துக்கொள்ளணும். வறுத்தெடுத்த சாமந்தோட வெள்ளைப்பூடு 2, இஞ்சி சின்ன துண்டோண்டு, பச்சை கொச்சிக்கு 2, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டிச்சு உரல்ல இடிச்செடுக்கியமாய் இதை மிக்சி ஜாரில் போட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே. அவிச்சு வச்சு இந்த முட்டை 3 சரிசமனாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் 1-2 டீஸ்பூன் மாதிரி எட் பண்ணி அதில் 1/2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பையும் எட் பண்ணி லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு அதை நல்லா வறுத்தெடுத்து கொள்ளணும். முட்டையை மெட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணவும் வேணாம், கணக்காக ரோஸ்ட் பண்ணி. அடுத்து நாங்கள் முட்டை மசாலா எப்படின்னு செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணி, சரியா. அடுத்தது மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் எட் பண்ணி நல்லா கோல்டன் கலருக்கு அந்த வெங்காயம் வார மாதிரிக்கு நல்லா அதை வறுத்தெடுத்து கொள்ளணும். அது கோல்டன் கலராக வந்ததோட அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை எட் பண்ணி அதோட இப்போ நான் இடித்து வச்சிருந்த அந்த மசாலா பேஸ்டேச்சு அதையும் எட் பண்ணி 1 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் எட் பண்ணணும். எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளிக்காவையும் எட் பண்ணி நல்லா அது வதங்க காட்டிக்கும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வைங்க. அது பிறகு அதோட உப்பையும் எட் பண்ணி கொஞ்சம் போல தண்ணியும் எட் பண்ணி எல்லாம் சாஃப்டாக வெந்து வார வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் 2 கட் பண்ணி வச்சு இந்த முட்டை அதை அந்த மசாலாவில் நாம் பண்ணிய மாதிரி அதை எட் பண்ணி கொத்தமல்லி இலை கைப்பிடி இப்படி எடுத்தா மேலால் தூவி அது பிறகு சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஹில்மாஸ் மேஜிக் சமையலை உண்ணுங்கள், பருகுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள்.